நம்ம ஏரியா ஆளுங்களாம் கெத்த காமிக்கிறேன்னு சொல்லி கிளம்பி வந்துட போறாங்கடா. அவங்களாண்ட போய் நான் வரவானான்னு சொன்னேன்னு சொல்லு. நீ முதல்ல வீட்டுக்கு வெளியே வந்து பாரு. என்னது? வீட்டுக்கு வெளியே வந்து பாரா? வீட்டுக்கு வெளியிலயா? இரு, என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே. நல்லா இருக்கியா? சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கேன். சத்யா அம்மாவாயிட்ட சூப்பர். வீரத்தாய் சான்ஸ் ராணி சத்யா, 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 வீரத்தாய் சான்ஸ் ராணி சத்யா. சத்யா என் தங்கம்மா நீ. மாலை எங்கப்பா? மாலையை கொடு. எதுக்குக்கா இதெல்லாம்? இதெல்லாம் உனக்கு பிடிக்காதுன்னு எங்களுக்கு தெரியும். எல்லாம் எங்க சந்தோஷத்துக்காக தான். நம்ம குப்பத்துக்காக நீ எவ்வளவு பண்ணிக்கிற? நம்ம ஏரியா பொண்ணு நீ உண்டா இருக்கிறது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏய், கொண்டு வந்ததெல்லாம் அப்படி அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கா? பிச்சு புடுவோம் பிச்சு. எல்லாம் அங்க கொண்டு போய் வைங்க. ரொம்ப ஓவரானா எதுக்கு இப்படி எல்லாம் அலப்பற பண்ணிருக்கீங்க? உனக்கு குழந்தை பிறந்திருக்கு, அதை கொண்டாட வேணுமா சத்யா? சத்யா குழந்தைய காட்டுமா? ஓன் ஜடையா இல்ல பிரபு சாரோட ஜடைன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? ஏய், தாடி வச்சா பிரபு சாரு, தாடி இல்லைன்னா சத்யாமா, அவ்வளவுதான். டேய், நான் ரொம்ப ஓவரா பேசுறா. மாப்ள, அவனுக்கு குசும பாத்தியா? என் ரவுடி பேபி குழந்தை பிறக்க போதுன்னு எல்லாம் சந்தோஷமா வந்திருக்காங்க. நீ ஜாலியா எடுத்துக்கோ. ஏய் கிறுக்கு பசங்களா, இப்பதான் சத்யா உண்டாயிருக்கா. இதுக்கப்புறம் தானே குழந்தை பிறக்கும். அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. ஆம்பளை குழந்தைய பெத்து கொடு சத்யா. மாப்ள, இவன் என்ன குழந்தைய நாம ரெடிமேடா தயார் பண்றோம் நினைச்சானா இப்படி கேக்குறான்? எனக்கு ஆம்பளை குழந்தைலாம் வேணாம், பெண் குழந்தை தான் வேணும். அப்போ அந்த பெண் குழந்தை நம்ம ஏரியாவில் இன்னொரு சத்யா வளரட்டும். அப்ப சரி, குழந்தைய நம்ம மீன்காரிகிட்ட கொடுத்து வளர்க்க சொல்லுவோம். ஏங்க என்னங்க இது? மீன்காரிகிட்ட எல்லாம் வேணாம், நம்ம பூக்கார பொண்ணமாட்ட கொடுத்து வளர்க்க சொல்லுவோம். பூக்கார? டேய், ரொம்ப ஓவரா போய் நிறுறீங்க, நிறுத்துங்க. கரெக்ட். 10 குழந்தைய பெத்தாலும் அத்தனை குழந்தையும் நல்லபடியா வளர்க்குறா, கெத்தங்களான்னு இருக்குறா. கை கொடுங்க. அப்புறம் எதுக்குடா நாங்க குழந்தைய பெத்து உங்களாண்ட கொடுக்கணும்? என்ன பேபி? கரெக்ட் ரவுடி பேபி. மாப்ள, 10 குழந்தை பெத்துக்க நீ ரெடியா? ரவுடி பேபி ரெடினா நானும் ரெடி. அடப்பாவீங்களா? சத்யா, என் பையனுக்கு தான் உன் பொண்ணை கொடுக்கணும். இப்பவே சொல்லிட்டேன். ஆமா நானா இப்பவே சம்மந்தெல்லாம் பேசுறீங்க? சரிப்பட்டு வராதே. குழந்தை பிறகுற வரைக்கும் நான் உங்க சத்யாவே கிடையாது. அச்சோ, நீங்க எல்லாம் எனக்கு யாருன்னே தெரியாது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சொல்லி அனுப்புறேன், அப்ப வாங்க. இப்ப கேளுங்க, காத்துட்டோம் கேளுங்க. ஏய், என்ன சத்யா இந்த மாதிரி பேசுற? உன்னை பாக்குறதுக்கு தானே ஆசையா வந்திருக்காங்க. சத்யா இப்படி பேசுறதெல்லாம் எங்களுக்கு பழகி போனதுதான். நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. சத்யா இதெல்லாம் எடுத்து உள்ள வை, நாளைக்கு எடுத்துட்டு வந்து தரோம். நாளைக்குலாம் வரானா? இதுவே வந்து குழந்தை பிறகுற வரைக்கும் இருக்குது. சத்யா எப்பவுமே இப்படித்தான் வேடிக்கையா பேசிக்கிட்டு இருக்கான். சரி வாங்க போலாம். ஐயோ, இங்க பாருங்க, வராதீங்க. நான் உண்மையா தான் சொல்றேன். சொல்ற பேச்சே கேட்க மாட்டாங்களே. என்னங்க திடீர்னு கிளம்ப நான் சொல்லிட்டீங்க? என்ன பண்றது? ஏங்க இதுக்கு தான் சொன்னேன்,
நானே அமைதியா இருக்கிறேன் உனக்கு என்ன அவசரம் அது உள்ள போன் பண்ணி சொல்ற அளவு என்ன ஏங்க எனக்கு ஹாப்பியா இருக்காதா அதான் சொல்லிட்டேன். சரி விடுங்க சிஸ்டர், இதெல்லாம் வந்த வரைக்கும் லாபம் தானே. அடப்பாவி. இத்தனை நாள் இந்த பெயிண்டிங்க பாக்குறதுக்கும் இன்னைக்கு பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அவன் பேபி. இல்ல அது உங்க முகத்தை பார்க்கும் போதே நல்லா தெரியுது. இதுக்கு முன்னாடி இந்த பெயிண்டிங்க பார்க்கும்போதெல்லாம் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நடுவுமா அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும் மனசுக்குள்ள. ஆனா இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது அவங்க பேபி. ஏன்னா கூடிய சீக்கிரம் நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி நடக்க போதில்ல. அவள் பேபி நான் அம்மா ஆயிட்டேன். அவள் பேபி எனக்கு குழந்தை பிறக்க போகுது. ஆமா சீக்கிரமாவே. ஐயோ என்னங்க நீங்களே எப்படி வெக்கப்படுறீங்க? இத்தனை நாள் இந்த வெக்கத்தை எங்க ஒழிச்சு வச்சிட்டு இருந்தீங்க? ஓ அவள் பேபி எனக்கு வெக்கமா இருக்குது. பார்க்காத அவள் பேபி எனக்கு தான் வெக்கமா இருக்குதுன்னு சொல்றேன்ல. நீங்க வெக்கப்படும் போது ரொம்ப அழகா இருக்கீங்க. ரவுடி பேபி அது என்னால் நம்பவே முடியலங்க. என்ன ஒரு வெக்கம், என்ன ஒரு அடக்கம். கிளாஸ்ங்க அவள் பேபி. ஐயோ சிரிக்க கூடாது, குழந்தை இருக்கு. அவள் பேபி அண்ணி அண்ணி வயித்துல குழந்தை அசையறது நல்லா தெரியுது. வயிற்றுக்குள்ள குழந்தை அசைதா? ஆமா அண்ணி, மூமெண்ட் நல்லா தெரியுது, என்னால ஃபீல் பண்ண முடியுது. எங்க நான் காது வச்சு கேக்குறேன். என்னக்கா கேக்குதா? ஆமா செல்வி கேக்குது. நல்லா கேக்குது செல்வி. கைய அப்படி இப்படின்னு தூக்கி தூக்கி விளையாடுறதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை குழந்தை உங்களை மாதிரி ஃபைட் பண்ணுதோ என்னமோ. உன்
குழந்தைலாம் ஃபைட் பண்ணதுக்கு சான்ஸ் இல்லமா. ஏன்னா நீயும் சைலண்டான பொண்ணு, அந்த கதிரும் சைலண்டான பையன். அப்புறம் எப்படி உன் குழந்தை மட்டும் ஃபைட் பண்ணும்? இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கும் சௌமியா மாதிரி வயிறு வெளியே தெரிய ஆரம்பிச்சிரும்க்கா. ஆமா ஆமா, அப்புறம் ஆம்பளை மாதிரி ஷர்ட் பேண்ட் எல்லாம் போட்டு சுத்த முடியாது. சம்மாரு சாமி. அண்ணி வெக்கப்படுறீங்களா? ஐயோ அக்கா, நீங்க வெக்கப்படுற அழகே அழகுதான். பிரபு சார் மட்டும் உங்களை இப்ப பார்த்தாரு, அவ்வளவுதான். அப்புறம் ஏற்கனவே அண்ணி ஸ்டைல்ல அண்ணன் பிளாட், இதுல அண்ணியோட வெக்கத்தை பார்த்தாரு, சொல்லவே வேண்டாம். மீ வாடா, ஜூஸ் குடிக்கிறியா? எனக்கு வேணாம். அங்க ரொடி பேபி உட்காந்துட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு போய் கொடு. நான் சத்யாவுக்கும் சௌமியாவுக்கும் தான் இதை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஆ? அப்போ ஓகே. மீ, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்படி ஒரு சந்தோஷத்தை நான் இது வரைக்கும் ஃபீல் பண்ணதே இல்ல. அதான் ஏன் தெரியலமா. அது நீ அப்பாவாக போறல, அந்த சந்தோஷம்தான். ரொடி பேபி இப்போ சௌமியா கிட்ட எவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா? ரொடி பேபி எப்போதுமே இப்படிதான் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நான் என்னமே பண்ணணும்? என்னமே இப்படி பாக்குற? ரவுடி பேபி நான் பத்திரமா பாத்துக்கிட்டா தானே பேபி நல்லபடியா பிறக்கும். அதனால அடுத்தது என்ன பண்ணும், எப்படி நடத்துக்கணும் நீங்க தான் சொல்லணும். அப்பதான் நான் ரவுடி பேபி நல்லா பாத்துக்க முடியும். அதெல்லாம் என் மருமகளுக்கு என்ன செய்யணும், என்ன கொடுக்கணும், எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ அத பத்தி கவலைப்படாத, சரியா? அப்படி இல்ல. எவ்வளவு நேரம் தான் சூசு போடுவீங்க? அம்மாடி, நான் எப்பவும் ஜூஸ் ரெடி பண்ணிட்டேம்மா. இவன் தான் வந்து உன்னை பத்தி பேச ஆரம்பிச்சான். ஹாய். என்ன பத்தியா? அப்படி என்ன பத்தி பேசினா? உன்னை நல்லபடியா கவனிக்கணுமா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன் பேபி, நான் உன்னாண்ட வந்து அத்தை என்ன சரியா கவனிச்சுக்க மாட்டாங்கன்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணனா? அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. நான் பொதுவா தான் உங்களை நல்லபடியா கவனிச்சுக்கணும் சொன்னேன். அது தப்பா? அத்தை எனக்காக சூஸ் போட்டு எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. இதை விட ஒரு மாமியாரும் ஒரு மருமகளை எப்படி நல்லா பாத்துக்கணும்னு நீ சொல்ற? சொல்லுமா? சொல்லலாம் பேபி. இருங்க சொல்றேன். மீ, நான் மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கேன், நீ அமைதியா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு மம்மியா? பிரபு, ஏன் முன்னாடியே என் மாமியார மறுட்டுறா? அவள்தான் சொல்லிட்டோம் உனக்குதான். அச்சு மூஞ்சலாம் வச்சிரும். சத்யா, இதெல்லாம் தான் நீ இனிமே மாத்திக்கணும். என்னத்த சொல்றீங்க? இனிமே நீ இந்த பழைய சத்யாவை மறந்துடு. பழைய சத்யாவா மறந்துடணுமா? நீ என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. அதாவது இத்தனை நாளா நீ நடந்துகிட்ட பாரு, அந்த மாதிரி இனிமே நடந்துக்க கூடாது. இனிமே நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவள்தானே, எப்படி நந்துக்கணும்னு மட்டும் சொல்லுங்க, அப்படி நந்துக்கிறேன். முதல்ல உன்னோட வேகத்தை நீ குறைச்சுக்கணும். இப்ப நீ பிரபு கிட்ட சண்டைக்கு நின்னியே, அந்த கோவம்லாம் இனிமே வேண்டாம். சரிங்க அத்தா, நீங்க சொல்ற மாதிரி அமைதியா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். ஆனா என் கண்ணு முன்னாடி அநியாயம் நடக்க கூடாது. ஊர் உலகத்துல அநியாயம் நடக்கதாங்க செய்யும். நாம தான் அந்த இடத்துக்கு போகாம இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஊர் உலகத்தை பாக்குறத கம்மி பண்ணிக்கோங்க. டேய் 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 டேய், போதும்டா. ஏன்டா அவளை இந்த மிரட்டு மிரட்டுற? பின்ன மீ, இவளுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்ல. அதான் எனக்கு பயமே. அந்த பயம் எல்லாம் உனக்கு வேணாம், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏய் சௌமியா, நில்லு. நானி, என்ன நீ? என்ன உனக்கு அவ்வளவு அவசரம்? எதுக்கு இவ்வளவு வேகமா ஓடி வர? என்னமோ கடைசி பஸ் புடிக்க போற மாதிரி. பாத்து பொறுமையா வருது இல்லையா? படிக்கட்டுல சிலிப்பு கிப்பி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? பொறுமையா பாத்து நந்து வா. சரிங்க அண்ணி. வா.
ரவுடி பேபி, என்ன ஒரு ஆச்சரியம், பொறுமையை பத்தி நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? இது நீங்க சௌமியாக்கு புத்திமதி சொன்னது எப்படி தெரியுமா இருக்கு? படிக்கிறது மட்டும்தான் ராமாயணம், இடிக்கிறது எல்லாம் பெருமாள் கோயில்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அது மாதிரி இல்லன்னு சொல்ல வந்தேன். இது பாரு அவள் பேபி, சௌமியா அந்த மாதிரி நேரத்துல ரொம்ப கவனமா இருக்கணும்ல, அதான் பொறுமையா பார்த்து இறங்குவான்னு சொன்ன. தப்பா? தப்பே இல்ல, கரெக்ட். ஆமா, நீங்க 2 பேரும் எங்க போறீங்க? வெளில கிளம்பிட்டீங்களா? ஆமாக்கா, டாக்டர் பார்க்க போறோம். சௌமியாக்கு இன்னைக்கு செக்கப் இருக்கு. செக்கப்பா? என்ன செக்கப்? அல்ட்ராஸ்கேன் செக்கப்க்கா. அல்ட்ரா ஸ்கேன் செக்கப்பா அப்படினா? அது வயித்துல இருக்கிற குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு ஸ்கேன் பண்ணி பாக்குறதுக்கா. ஓ, அப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்தா வயித்துல இருக்கிற பாப்பா தெரியுமா? தெரியும் அண்ணி, டிவில படம் பாக்குற மாதிரி பார்க்கலாம். ஐ, அப்ப நானும் கூட வரேன். நீங்க எதுக்கு இங்க ஹாஸ்பிடல்ல போறீங்க? என்ன அவள் பேபி இப்படி கேக்குறா? நான் என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கினாதான் ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும்ல. ஓ, அப்படி. குட், ஐ லைக் இட். வா சௌமியா, கிளம்பு போலாம். வாங்க. ரவுடி பேபி, நீங்க ஒரு தடவை முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்க பேச்சை நீங்களே கேட்க மாட்டீங்க. சரி வாங்க, நானும் உங்க கூட வரேன். போலாம். சரி வா போலாம். மாப்ள, என்ன சிஸ்டருக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் தெரியுதுல்ல? ஆமாண்டா, நல்ல மாற்றமா தான் இருக்கு. இது இப்படியே கண்டினியூ ஆனா நல்லா இருக்கும். அவங்க கண்ணு முன்னாடி எந்த அநியாயமும் நடந்துடக்கூடாது. முக்கியமா அடிதடி நடக்கிற ஏரியா பக்கமே அவங்க போயிடாம பாத்துக்கணும். அப்ப நம்ம அவங்கள வீட்டுக்குள்ளேயே தான் வச்சு பாத்துக்கணும். வாடா. என்ன உனக்கு ஃளைட் ஓட்டுறதா நினைப்பா? எது இவ்வளவு வேகமா போறா? கார்ல தான் புழுதச்ச பொண்ணு இருக்குதுல, ஸ்லோ போடா. சரிக்கா. சைக்கிள்ல போற நானே வேமா ஓட்டிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன டயர் வண்டி மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்க? வேமா பையா, ஒன்னால பின்னாடி டிராபிக் ஆகுதியா? சாரி. ஏங்க பாத்தீங்களா சைக்கிள்காரன் என்ன பேசிட்டு போறான்னு? அவன் என்ன பேசிட்டு போனா நமக்கு என்ன ஆகுது? நாம தான் நம்ம நல்லா பாத்துக்கணும். அத்தவன் சொல்றதுக்கெல்லாம் நம்ம டென்ஷன் ஆக கூடாது. யூ பாத்தியா மாப்ள, சிஸ்டர் ரொம்ப மாறிட்டாங்க. ஆமாண்டா, ஐ அம் வெரி ஹாப்பி. என்னாச்சு கதிர்? கூட்டமா இருக்கு, ஏதோ பிரச்சனை போல இருக்கு. மாப்ள, ஏதோ ஃபைட் மாதிரி தெரியுது. ஆமாண்டா, அடிச்சுக்கிறவங்க ஓரமா போய் அடிச்சுக்க வேண்டியதானே. இப்ப எதுக்கு டிராபிக் ஜாம் பண்ணிட்டு இருக்கானுங்க? நான்சென்ஸ். அது ஒண்ணு இல்ல மாப்ள, வேடிக்கை பாக்குறவங்களுக்கு ஒரு டைம் பாஸ் வேணும்ல. மாப்ள, உன்னை கவனிச்சியா? இதுவே பழைய சத்யா சிஸ்டரா இருந்தா இந்நேரம் ரவுடிங்களுக்கு தண்ணி காட்டுறதுக்கு கார்ல இருந்து இறங்கி போயிருப்பாங்க. ஆமாண்டா, இப்ப அவங்க ரொம்ப மாறிட்டாங்க. மாப்ள, அங்க போறது நம்ம சிஸ்டர் மாதிரியே இருக்குல்ல? அவன் சிஸ்டர் மாதிரி இல்லடா, சிஸ்டர் தான் போறாங்க. வாடா மாப்ள, இப்பதான் மாறிட்டாங்கன்னு சொன்னேன், ஆனா சிஸ்டர் இன்னும் மாறவே இல்லடா. டேய், பேஸ்ட் உட்கார்ந்திருக்க டைம் இல்லடா, வாடா.
எங்கடா ரவுடி பேபியை காணோம்? குட்டி அங்க பாரு, அவங்கலாம் கெட்ட பசங்க, பேட் பாய்ஸ். அதனால இப்படி சண்டை போட்டுக்கிறானுங்க. இந்த மாதிரி பேட் பாய்ஸ் இருக்கிற இடத்துக்குலாம் நீ வரக்கூடாது, சரியா? சரியோ சொல்லும். என்ன உனக்கு பயமா இருக்குதா? இதெல்லாம் பயப்படக்கூடாது, சரியா? அம்மாமா என் குழந்தைதாம்மா. குழந்தை கூட்டத்துல நின்று அழுது நின்னான், அதான் நான் வந்து கூட்டினு வந்தேன். குழந்தைய கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கங்கக்கா. சரி, இல்ல பொறுப்பு இல்லாம இருக்காது. சரிங்கம்மா. போங்க. டோட்டோ. என்ன பேபி சேல மாதிரி நிக்கிற? ஆஸ்பத்திரிக்கு டைம் ஆச்சுல, வா போலாம். அப்புறம் பார்த்து ஜாக்கிரதையா வா பேபி. அடி இடி பட்டுற போது, அங்க சண்டை நடக்குதுல.